ஜபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, அருமையான இந்த காலை பொழுதுக்காய் உம்மை நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேங்க தாவே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவன் சுகம் பலன் தந்தீங்க, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே உண்மையை பற்றி அறிவை எங்களுக்கு தர வேண்டுமா செபிக்கிறேன். சுத்த இருதயத்தை கொடுங்கப்பா. நிலவரமான உங்களுடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் விட்டுங்க. திருக்குள்ளது மகா கேடுள்ள இருதயத்தை என் தேவனுக்கு பிரியமுள்ள இருதயமாய் மாற்ற வேண்டுமாய் இரத்தத்தினாலே கழுவி எங்களை சுத்திகரிங்கப்பா. நாங்கள் ஆண்டவரே துர்க்குணத்தில் உருவானார்கள். நீருடைய இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டிருக்கிறப்பா. நாங்கள் கிரகித்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். உண்மையாய் அறிந்து கொள்ள அறிவை எங்களுக்கு தர வேண்டுமா செபிக்கிறோம்ப்பா. சோத்த வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு ஒத்தாசையாக இருந்து நீங்கள் ஆண்டவரே பேசுகிறது நீங்கள் அல்ல, பசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து பேசுகிறார் என்ற வேத வாக்கியங்கள் படி உங்கள் சமூகத்தில் வருகிறேங்க தாவே. நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறேன். இந்த வருஷத்திலே ஆண்டவரே நாங்கள் உண்மையுள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க கிருபைதாங்க. எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. பசுத்தமுள்ள பிள்ளைகளாய் வாழ பலனைத்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம ஒவ்வொரு வாரமும், அதாவது நம்ம வெள்ளிக்கிழமை காலை 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய வசனங்களை இந்நாள் மட்டும் ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களிலே நாம் ஆகமங்கள் முடித்து விட்டோம். 5 ஆகமங்கள் முடித்தாச்சு. ஆதியாகமம், யாத்திராகம், லேவியராகம், எண்ணாகம், உபாகம் வரைக்கும் முடிச்சிட்டோம். திருப்பி யோசுவாவில் 1ஆம் அதிகாரம் நம்ம தியானித்தோம். அதுக்கு பிறகு நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ளே போனோம். 4 சுவிசேஷத்தை பற்றி, இயேசுவானர் பிறத்தை பற்றி நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது என்னென்னா திருப்பி பழையபடி நம்ம என்ன செய்யணும்னா யோசுவா 2ஆம் அதிகாரத்துலேருந்து அந்த கன்னிட் பண்ணுவோம். அதை கன்னிட் பண்ணி அது மூலமாக போயிட்டே இருப்போம். நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அதிகாரம், அது எவ்வளோ வசனமாக இருந்தாலும் சரி தான். சில ரொம்ப வசனமாக இருந்தால் பிரசங்கம் இருந்துச்சுன்னா ஒரு 3/4 பிரசங்கம் நிற்கும். இன்றைக்கு நம்ம யோசுவா 2ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்திமில் இருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரியோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரேல் புத்தர் சில மனுஷர்கள் ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரியோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரியோவின் ராஜா ராகாப்பினரை ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொன்னான். நம்ம கடந்த அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் 40 வருஷ காலமாய், மோசே இறந்து போனான். மோசே அக்கறைக்கு போக முடியலை, யோர்தானை கடந்து கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியலை. 2.5 கோத்திரத்துக்கு இங்கே லேண்டை கொடுத்தாச்சு. ஏன்னா அந்த ஓகின் அந்த ராஜாவையும் சீகோனையும் அவங்க அங்கே பிடிச்சி அந்த தேசத்தை 2.5 கோத்திரத்துக்கு கொடுத்துட்டு இனிமேல் மிச்சம் உள்ள கோத்திரத்துக்கு அங்கே போய் கொடுக்கணும். யோசுவாவோட அவன் தேவனுடைய ஊழியக்காரனாகி அந்த மோசையோடு இருந்ததுனால அவனுடைய ஊழியத்துக்கு அழைத்து கொண்டு போக யோசுவாவுக்கு கட்டளையிடுகிறார்கள். யோசுவாங்கும்போது அவன் நூனின் குமாரனாகிய யோசுவா. நூனின் குமாரன் யாருன்னா எப்ராஹிம் கோத்திரத்தான். அதாவது யோசேப்புக்கு பிறந்த பிள்ளையில் எப்ராஹிம் கோத்திரம், மனாசா எப்ராஹிம் கோத்திரத்துக்கு 2 கோத்திரத்தில் எப்ராஹிம் பிள்ளைகள் தான் யார்? யோசுவா. இவன் மோசேக்கு அடுத்தபடியாக அவன் ஆசரிப்பு கூடார எல்லாத்துலேயும் அங்கேயே அவனுக்கு அடுத்தால அவன் தான் முன்னணியில் நின்று எப்ராஹிம் கோத்திரத்தான். அந்த நூனின் குமாரனாகிய யோசுவா பின்னால் நிற்கிறான். இவன் தான் ஆண்டவர் உன்னுடைய மதிப்பில், உன்னுடைய கனத்தில் கொஞ்சம் யோசுவாவுக்கு கொடுன்னு சொல்லியிருந்தார். இவன் தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்திக்கிட்டு போகிறான். 40 வருஷம் முடிஞ்சிட்டு கிட்டத்தட்ட அவங்க 20 வயசில் புறப்பட்ட ஆட்கள் இப்போ 40 வயசில் யோசுவாவும் காலேப்பும் தான் அந்த யோர்தானை தாண்டுறாங்க. இந்த யோசுவா முன்னால் என்ன செய்யான்னா அந்த மோசே 10 வேவுக்காரரை அனுப்பும் பொழுது இவனும் அதில் ஒருத்தன். இவனும் காலேப்பும் தான் நம்ம கர்த்தர் நமக்கு அவங்களை இரையாக்குவார், அந்த தேசத்தை நமக்கு தருவார் என்று விசுவாசத்தில் சொன்னான். விசுவாசத்தில் மற்ற 10 பேரும் துர்ச்செய்தியை கொண்டு வந்தாங்க, இவங்க 2 பேரும் நல்ல செய்தியை கொண்டு வந்தாங்க. அதனால் ஆண்டவர் என்னன்னா
யோசுவாவை தான் வழிநடத்தல் வச்சிருக்கிறார். இதில் எப்படின்னா, நூனின் குமாரனாகிய யோசுவா சித்திமிலிருந்து வேவுக்காரர் 2 மனுஷரை ரகசியமாக வேவு பார்க்கும்படி அனுப்பினான். அந்த ரகசியமாக வேவு பார்க்க அனுப்பினான். ஏன்னா இவங்க வந்து அந்த தேசத்தை பிடிக்கணும். அந்த கானான் தேசியர் அந்த 7 ஜாதிகளை துரத்தி அந்த தேசத்தை பிடிக்கணும். ஏன்னா இது ஆபிரகாமுக்கு கொடுத்த தேசம். அதனால் யோர்தானை கடந்து போகிறாங்க. இவங்க எப்படின்னா சுற்றி வர வச்சுட்டார் ஆண்டவர். எப்படின்னா இங்கே செங்கடல் மலை, அங்கே சுடுமணல், இப்படி இருக்கும்போது அவங்க என்ன செய்யாங்கன்னா வனாந்தரத்தின் பிரயாணமாக என்ன செய்வாங்கன்னா சொந்த தேசத்துக்கு வராங்க. 40 வருஷம் ஆண்டவர் அவங்கள தோளில் சுமந்த மாதிரி சுமந்துக்கிட்டு மண்ணா கொடுத்துருக்காரு, இறைச்சி கொடுத்தாரு. உங்க லகுவாய் அவங்கள என்ன செய்வாங்கன்னா வழி நடத்தினார். அந்த இப்போ என்னச்சுன்னா மண்ணால் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ யோர்தானை கடந்து போகும்போது மண்ணா நின்று போகும். அதுக்கு முன்னால் இவங்க என்ன செய்வாங்கன்னா சித்திம் தீவிலிருந்து, சித்திமின் அதாவது சித்திமிலிருந்து வேவுக்காரராய் 2 மனுஷரை ரகசியமாய் அழைத்து, நீங்கள் போய் அங்கே போய் இந்த எரியோவை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு. ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரியோவையும் பார்த்து வாருங்கள். தேசத்தையும் எரியோவையும் பார்த்து வாருங்கள். எரியோ கோட்டைச்சோறு கட்டி ரகசியமாக அது ரகசியம் அல்ல, அந்த எரியோ ராஜா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த தேசத்தை பிடிக்கணும். அந்த தேசத்தை பிடிச்சு அழிச்சு போடணும். ஏன்னா அவங்க எல்லாமே என்னென்னா தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனை. அவங்க லேண்டு, இவங்க லேண்டு தான் அது. ஆண்டவர் முன்னால் குறித்தது. இவங்க கோட்டை கட்டி இருக்கிறாங்க. தேவன் போய் அதை பிடிக்கிறதுக்கு போய் வேவுக்காரரை அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் என்ன சொன்னால், நீங்கள் போய் தேசத்தையும் எரியோவை பார்த்து வாருங்கள் என்றான். ரகசியமாக அழைத்து 2 பேரையும் நீங்கள் யோர்தானை கடந்து போய் பார்த்து வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவர்கள் என்ன செய்றாங்க, போய் ராகாப் என்னும் பேர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசி அங்கே தங்கினார்கள். வேசியின் வீடுன்னு போட்டிருக்கு. அங்கே வேசித்தனம், அதாவது அந்த எரிகோவில் பூரா தேவனுக்கு பிரியமில்லாத வணக்கங்கள். எரிகோ அந்த தேவனுக்கு பிரியமில்லாத செய்கிறதுனால தான் ஆண்டவர் அவங்களை என்ன செய்யறாருன்னா கக்கி போடுகிறார், அழித்து போடுகிறார் அந்த தேசத்தை. அதனால தான் இவன் போய் பார்த்துவாங்க தேசத்தை பிடிக்குன்னு சொன்னோடனே ராகாப் என்னும் வேசியின் இடத்தில், ராகாப் என்னும் பேர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து கேட்குறாங்க. அங்கே தங்கினார்கள், அங்கே தங்கிட்டாங்க. ஏன்னா அந்த தேசம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு அனுப்பின உடனே இவங்க புது ஆள் வந்த உடனே இவங்க என்ன செய்யாங்கன்னா ராகாப் வேசி வீட்டுக்கு போயிருக்காங்க. வேசி வீட்டில் போகும்பொழுது அவங்க என்ன செய்யாங்கன்னா வேசியின் வீட்டில் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேகு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்தர் சில மனுஷர் ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரியோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. எரியோ வேற ஜாதியாக இருக்கிறாங்க, வேற ஆட்களாக இருக்கிறாங்க, புதுமுகமாக இருக்கிறது, அவங்க வீட்டுக்கு பிரவேசிச்சிருக்காங்கன்னு ராஜா சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு என்ன பயம் இருக்குது. பயம் இருக்கிறதுனால ராஜா எப்படியும் அவங்க நம்மளை பிடிச்சிருவாங்க, இந்த தேசத்தை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு எரியோ ராஜாவுக்கு தெரியும், அந்த மக்களுக்கெல்லாம் தெரியும், ராகாப் என்னும் வேசிக்கும் தெரியும். அதனால தான் அவன் என்ன சொல்கிறான்னா, தேசத்தை வேகுமணி இஸ்ரவேல் புத்தர் சில மனிதர் ராத்திரியிலே இங்கே வந்தார்கள், அவள் எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் பண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் உன் வீட்டுக்குள் பிரவேச மனுஷரை வெளியே கொண்டு வா, வீட்டை சுற்றிட்டு அந்த இது மாதிரி வெளியே கொண்டு வா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த மனுஷர்கள் அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்க வந்தார்கள் என்று சொன்னான். தேசத்தை வேவு பார்க்க வந்திருக்கிறாங்க, எப்படி பிடிக்கலாம் இந்த தேசத்தை, இந்த எரிகோவை எப்படி நம்ம இது பண்ணலாம்னு சொல்லி பார்க்க வந்திருக்கிறாங்க, கொண்டு வான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு ஒரு நியூஸ் தான் டக்குன்னு பறையிறமே. இதெல்லாம் கிட்டத்தட்ட 2000க்கு முன்னால் 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதின வேத வாக்கியங்கள் ஆண்டவர் நேற்று நடந்தப்போ நம்மளுக்கு எழுதி வச்சிருக்கிறார். ஒவ்வொரு பிரசங்கத்திலும் சொல்லிட்டு வர்றேன். அப்போ என்னென்னா நம்ம கண் முன்னால் அதெல்லாம் நம்ம தியானிக்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு வேத வாக்கியங்களை எழுதி தந்திருக்கிறார். சொன்னான். அந்த ஸ்திரீ 2 மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து மெய்தான், ஒளித்து வைத்து, அதோட அந்த ஸ்திரீ நினைச்சான்னா அவளை ஒளிச்சு வச்சுட்டாங்க. இவ பேர் அப்படியே வருது, வேதத்தில் ஃபுல்லாக வருது, பின்னால் நம்ம பார்ப்போம். அந்த ஸ்திரீ 2 மனுஷரை கொண்டு போய் அவர்களை ஒளித்து வச்சுட்டு என்ன சொல்கிறான்னா மெய்தான், இவங்ககிட்ட சொல்கிறா, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வேசியர் வீட்டில் அவங்க பிரவேசினால அவங்க எந்த இடத்துல தெரியாதுங்காங்க. வேசின்னா என்ன, ஒருத்தனுக்கு மேற்பட்ட உங்களோட சேரும்பொழுது அது என்ன வேசி,
ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது தான் கிறிஸ்துவனுடைய பிரமாணம். ஆனால் மாறி சேரும்பொழுது அவங்க என்ன செய்யறாங்கன்னா வேசி ஆகிறாங்க. வேசி ஆழமான படுகொலின்னு பார்க்குறோம். வேசி நிமித்தம் ஒரு துண்டு அப்பத்துக்கு இறைஞ்சி கிடக்கும் சொல்லி பைபிளில் வசனம் நிறைய இருக்கு. வேசி வந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத தான். ஆனாலும் அந்த வேசிக்கு உள்ளுக்குள்ளே ஆண்டவர்கிட்ட கூட ஒரு வேசியை கொண்டு வரும்பொழுது தான் கல் எறிகிறாங்க. உங்களில் பாவம்லாம் முதல்ல எரின்னு சொல்கிறார். அப்போ என்ன சொன்னால் உங்களுக்கு முன்பாக ஆயக்காரரும் இவங்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் சொல்லியிருக்கு. அப்போ என்னென்னா ஆண்டவர் அவளே நேசிக்க தான் செய்கிறாரு. எவ்வளோ தவறு பண்ணாலும் அவளை நேசிக்கிறார். அவளை இனிமேல் செய்யாத, இனி பாவம் செய்யாதுன்னு சொல்கிறார். அதே மாதிரி தான் இந்த ஸ்திரீ உள்ளுக்குள்ளே ஆண்டவரை பற்றி அறிவு இருந்துச்சு. அவள் அந்த அவங்களோட சேராமல் தான் அவன் என்ன செய்வான்னா தனியாக அலங்கத்தில் மேலே இருந்தான்னு சொல்லிட்டு வேத வாக்கியங்கள் இப்போ நிறைய இருக்குதில்ல. அந்த ஸ்திரீ 2 மனுஷரை கொண்டு போய் அவளை ஒளித்து வைத்து மெய்தான் எண்ணத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனால் அவர் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. வாசல் அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையில் அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார். இவன் என்ன சொல்கிறான்னா இவங்களை சார்ந்துட்டா. இந்த எகிப்தின் அந்த இவங்க எரியோ ராஜாவை சார்ந்துடாமல் இவங்களை சார்ந்துட்டா. யார் சார்ந்துட்டா? அந்த வேவு பார்க்குற சார்ந்துட்டா. ஏன்னா அவளுக்கு உள் மனசில் நம்ம தேசம் பிடிபட்டு போகும், இவங்க பிடிச்சிருவாங்க, இவங்க நம்மளை கொன்று போடுவாங்க அப்படின்ட்டு அவளுக்கு உள் மனதில் ஃபுல்லாக எண்ணம் இருந்ததுனால அவன் என்ன அப்படி சொல்கிறாரு. என்னிடத்தில் மனுஷன் வந்தாலும் ஆனாலும் அவன் எவ்விடத்தாலும் தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையில் அந்த மனுஷன் புறப்பட்டு போய்விட்டார். இருட்டான போது அந்த மனுஷன் புறப்பட்டு போயின்னு சொல்லி பொய் தான் சொல்கிறா. எதுக்காக போய் சொல்கிறா? அவள் உண்மையாக சொல்லணும். அவள் கடவுளுடைய பிள்ளை இல்லை. ஆனாலும் என்ன சொன்னால் உள் மனசில் தேவன் இவங்களோட இருக்கிறாரு, இவங்க அந்த தேசத்தை பிடிச்சிருவாங்க, இவங்க உண்மையான தேவனை பின்பற்றுறாங்கன்னு சொல்லிட்டு உள் மனசில் ஆழமாக இருந்ததுனால தான் அவளை மறைச்சி வைக்கிறான். அவர்கள் எங்கே போனாலும் எனக்கு தெரியாது, நீங்கள் சீக்கிரமாய் போய் அவளை பிடித்து தேடுங்கள். அவள் உடனே சொல்லிட்டாள். தவறு சேரும்போது அதை உண்மைன்னு நிரூபிக்க ஒரு சில வார்த்தைகளை போடுவாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இவன் போய் சொல்கிறான் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி தான் இவன் சொல்கிறான்னு அவங்க கண்டுபிடிக்கலை. நீங்கள் சீக்கிரம் போய் தேடுங்க, ஒரு கீ கொடுக்குறவாங்க. அப்படி கீ கொடுக்குறாங்க அப்படின்னா பொய் என்னன்னு அர்த்தம். அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள், அவர் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது, அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள். சீக்கிரமாய் பண்ணி இவா சொன்ன மாதிரி சொல்லிட்டா. அப்போ வந்து என்னச்சுன்னா சில தவறுகளுக்கு சிலது சொல்லலாம், அது நியாயமாக சொல்லணும். இவன் இந்த ஜனங்களை இவங்களை தப்பிக்காண்டி இவங்க எப்படி பிடிச்சிருவாங்க, நம்ம குடும்பம் தப்பிக்கப்படுங்கிற உள் எண்ணம் அவளுக்கு இருந்ததுனால தான் அந்த பையை சொல்கிறாவா. சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவளை பிடித்து கொள்ளலாம் சொல்கிறாவா. அப்போ இப்போ தான் போயிருப்பாங்க, நீங்கள் பிடிச்சிக்கலாம்னு சொல்கிறான். அவள் என்றால் அவர்களை மேல் வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட தட்டைக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அவங்கள முன்னக்கூட்டி ராஜா தேடி ஆள் வரதுக்கு முன்னாலே இவன் மேலே மாடியில் கொண்டு போய் அந்த சணல் தட்டைக்குள்ளே, அந்த சணல் தட்டை சோளத்தட்டை மாதிரி இருக்கிற தட்டைக்குள்ளே உள்ளே வச்சு மேலே பாவியாச்சு எதை தட்டை. அப்போ வீட்டுக்குள்ள அவனை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால அவள் செய்கிற அந்த இதை அப்போ யாருக்கெல்லாம் அந்த இது தெரியுது? அந்த வேவு பார்க்குற ஆட்களுக்கு தெரியுது, இவளுக்கு தெரியுது, அவங்களுக்கும் தெரியுது வந்துட்டான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னால் சில காரியங்கள் நடக்கும். அந்த மாதிரி தான் இது. அவளை மேல் வீட்டில் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள்னு சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னாலே தான், அதுக்கு பிறகு தான் அந்த இதெல்லாம் சொல்கிறான். அவனை வீட்டிலேருந்து தேடி பார்த்தா பிடிச்சிருக்கூடாதுல்ல, அதனால் மறைச்சி வச்சுருந்தாள். அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியிலே துறையில் மட்டும் அவர்களை தேடப்போனார்கள். அவர்கள் தேடப்போனவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைப்பட்ட. தேடப்பட்டவங்க 3 பேர் போய் அவங்கள தேடப்போனவங்க புறப்பட்ட உடனே வாசல் அடைச்சிட்டாங்க. எரிகோவின் கோட்டை அடைச்சாச்சு. அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவளிடத்தில் ஏறி போய் கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும். பார்த்தீங்களா, இவன் சொல்லிட்டா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காட்டிலும் இவளுக்கு என்ன சொன்னால் கடவுள் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அந்த திகில் இவங்களுக்கு வரும்பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும், அவங்களுக்கு கிடைச்சிடான்னு சொல்கிறான். எப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்ததென்றும் உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாம் சோர்ந்து போனால் என்று அறிவேன். தேசத்தின் குடிகள் எல்லாம் சோர்ந்து போனாங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார் முன்னக்கூட்டியே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் அந்தந்த தேசன்னு முன்னாலே சொல்லிட்டார். ஒரு தீர்க்க தரிசனமாகவோ ஒரு இது நடக்கும் பொழுது, இந்த உலகத்தில் ஒரு காரியம் நடக்கும்பொழுது உலகத்து நாடுகளுக்கே தெரியும். அதே மாதிரி தான் அவளுக்கு
எல்லாரும் சோர்ந்து போனார்கள். எல்லாரும் சோர்ந்து போனாங்க. தேசத்தின் ஜனங்கள் எல்லாம் சோர்ந்து போனாங்க. நம்ம அழிக்கப்பட்டு போயிடுவோம், நம்மளை கொண்டு போடுவாங்க. ஏன்னா இவங்க அதுக்கு முன்னால் 2 ராஜாக்களை பிடிச்சது எல்லாமே உலகத்துக்கு செய்தி இருக்குது. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது மாதிரி சொல்கிறா, உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடிச்சிட்டு நாங்கள் பிடிபட்டு போயிடுவோம், நாங்கள் சங்காரம் ஆயிடுவோம், சோர்ந்து போந்தாலுன்னு சோர்ந்து போனார்கள். அவங்க சண்டைக்கேன்னு வரலை, அவங்க தேசத்தை பிடிக்க வரலை. அதுக்கு முன்னால் எதிராளிக்கு என்ன செய்யுதுன்னா பயம் வந்ததுனால இப்படி சொல்கிறாத. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்னே சிவந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு புறவில் சங்காரம் பண்ணின எமோரியன் ராஜாக்களையும் சீகோன் ரோகுக்கும் செய்த அதை கேள்விப்பட்டோம். எல்லாம் கேள்விப்பட்டிருக்காங்க. செங்கடல் 2ஆக பிளந்தது உலகத்திலே அதிசயம். அந்த செங்கடல் 2ஆக பிளந்தது. மோசே கோலை நீட்டி செங்கலை பிரித்து விடுன்னு சொல்லும்போது அவங்க எல்லாம் பிரித்து வெட்டாந்தரையில் போல நடந்து போனாங்க. அப்போ தேவன் அவர்களோடு இருக்கு. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவன் சர்வ சிருஷ்டிகர். அவங்களோடு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை வந்த உடனே இதெல்லாம் அவள் படிச்சிருக்கா, அவள் கேள்விப்பட்டிருக்கா, அதெல்லாம் சொல்கிறா. கர்த்தர் உங்களோடு இருக்கிறாங்க தான் சொல்கிறா. வேசி தான் இருந்தாலும் கர்த்தரை அறிகிற அறிவு அவளுக்குள்ளே இருந்தது. வேசித்தை விட்டுட்டா மாதிரி அவன் இல்லை வருது. நான் பார்க்கோம். சீகோனுக்கு ஓக்கு செய்த கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிட்டு. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிட்டு. இவங்க துன்மார்க்கமாக ஜீவிக்கிறாங்க, அஞ்ஞான மணக்கம், தேவனை அறிகிற அறிவு இல்லை. அப்போ அவங்க இருதயம் கரைஞ்சி தான் போகும். எல்லாருடைய தைரியத்தையும் அற்று போயிட்டு உங்கள் தேவனாய கர்த்தரே சொல்ல பார்த்தீங்களா, உங்கள் தேவனாய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். தேவன் ஒருவர் தான், உயரத்துலேயும் அவர் தான் இருக்கார், கீழே தாளம் அவர் தான் இருக்கிறார். அதான் அவளுடைய விசுவாசம் அப்படி இருந்துச்சு. அதனால் அவன் விசுவாசிகளில் பட்டியலே வாராவன். இப்பொழுது நான் உங்களுக்கு தயவு செய்வதால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்தையும் தயவு செய்வோம் என்று கர்த்தர் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் சகோதரியும் அவளுக்குண்டான யாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்பிக்கும்படி எங்கள் நிச்சயமாக அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அவன் உடனே அடையாளத்தை கேட்குறா. எப்படியும் நீங்கள் பிடிக்கும்போது எங்கள் குடும்பம் மட்டும் பிழைக்கணும், நாங்கள் உங்களை காப்பாற்றினால, நான் உன்னை காப்பாற்றினால எங்கள் குடும்பம் மட்டும் பிழைக்கணும்னு சொல்கிறான். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இந்த என் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு. உடனே சொன்னாங்க, இவங்களும் சொல்கிறாங்க, நாங்கள் செத்து போகிறத பார்த்துட்டு உங்கள் ஜீவனும் எங்கள் ஜீவனுக்கு ஈடு. நீங்கள் காரியத்தை வெளிப்படுத்த இருந்தால் கர்த்தர் எங்கள் தேசத்தை ஒப்பு கொடுத்த போது நாங்கள் உங்களுக்கு தயவும் சத்தியம் பாராட்டுவோம். தேசத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுக்கும்போது அது தயவும் சத்தியம் உங்களுக்கு பாராட்டுவோம்னு சொல்கிறார். அப்பொழுது அவளுக்கு கயிற்றினால் ஜன்னலிலே இறக்கி விட்டாள். அவள் கயிற்றினால ஜன்னலில் இறக்கி விட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதில் இருந்தது, அலங்கத்தின் அதில் குடியிருந்தாள். அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, தேடுகள் உங்களுக்கு காணாதபடிக்கு நீங்கள் மலைக்கு போய் அவள் திரும்பி மட்டும் அங்கே 3 நாள் கழித்து ஒழித்திருந்து பின்பு அவளுக்கு வழியே போங்களேன். எவ்வளோ சொல்கிறா பார்த்தீங்களா? இவங்ககிட்ட இப்படி சொல்லிவிட்டு அங்கேயே ரைட் சொல்கிறா, நீங்கள் 3 நாள் ஒழிச்சிருங்க. அவ்வளோ நல்ல காரியம் அவள்கிட்ட இருக்குது. அதனால தான் தேவனை அறிகிற அறிவு அவள்கிட்ட இருந்தது. அதான் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் உங்களுக்கு தேவனே தேவன் என்று அவள் நிச்சயமாக அறிந்து கொண்டனால எவ்வளோ விசுவாசத்தில் இருக்கிறா. அப்பொழுது மனுஷனை நோக்கி, நாங்கள் தேசத்துக்கு பெருசுக்கும்போது நீங்கள் சிவப்பு நூல் கயிற்றை எங்களுக்கு இறக்கி விட ஜன்னல் கட்டி உன் தகப்பனே உன் தாயின் சகோதரியும் உன் குடும்பத்தார் அனைவரும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். உங்கள் வீட்டில் சிவப்பு நூல் தொங்கும் போது உன் வீட்டில் உன் குடும்பத்தை பூரா உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். வெளியே போனால் நாங்கள் தவறாதான்னு சொல்கிறார். இல்லாவிட்டால் எங்கள் கையில் ஆணைக்கு நீங்களாக இருப்போம். எவனாயிலும் வீட்டின் வாசலில் வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பலி எங்கள் தலைமையில் இருக்கும். எங்கள் மேல் குற்றம் இல்லை. எங்களோட வீட்டில் இருக்கிற எவன் மேலாயிலும் கை போடாதே ஆகில் அந்த இரத்தப்பலி எங்கள் மேல் தலையில் இருக்கும். எவன் ஆணையிட்டு கொடுத்தா உங்கள் வீட்டில் உள்ள குடும்பத்தில் நாங்கள் ஒருத்தரையும் கொல்ல மாட்டோம், அவளுக்கு வெளியில் போகக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க, வேவுக்காரங்க. அவங்க ஆணையை வாங்கிட்டாங்க. அவள் ஜன்னல் வழியே இறக்கி விட்டான். நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்த எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீ எங்களை காட்டி கொடுத்தன்னா எந்த ஆணைக்கு நீங்களாக இருப்பான்னு சொல்கிறான். எங்கிட்ட வந்துட்டு போனாங்க, அங்கே போங்கன்னு திருப்பி மாற்றி சொல்லிடக்கூடாது. அதான் சொல்கிறா, எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாக இருப்போம் என்றார்கள். அதுக்கு அவள் நீங்கள் வார்த்தையின்படியே ஆக்கணும், உங்கள் வார்த்தையின்படியே ஆக்கினது, நான் தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாவா. அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அந்த சிவப்பு கட்டை ஜன்னலில் கட்டி வைத்தாள். சிவப்பு கயிற்றை அந்த ஜன்னல் வெளியே இறக்கி விட்ட கயிற்றுல திருப்பி அந்த சிவப்பு ஜன்னலில் கட்டி வச்சுட்டான். ஏன்னா அடையாளத்துக்காண்டி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியட்டும். அவங்க சுற்றி வரும்பொழுது இவளால் தான் நாங்கள் காப்பாற்றப்பட்டோம், 2 பேரும் திருப்பி இவளை குடும்பத்தை காமிக்கணும், அப்படி நான் வாங்கிக்கிட்டோங்கிறத காட்டுறார். அவள் போய் மலையில் சேர்ந்து தேடியவர்கள் திரும்பி வரும் மட்டும் 3 நாளே இங்கே தரித்திருந்தாள். இவங்க சொன்ன மாதிரி 3 நாள் அவள் என்ன சொன்ன மாதிரி 3 நாள் தங்கி மலையில் ஒழிச்சிட்டு இருக்காங்க. அந்த 2
அந்த 2 மனுஷரும் திருப்பி மலையிலிருந்து இறங்கி ஆற்றை கடந்து நூனின் குமாரன் யோசுவாவிடத்தில் வந்து சம்பவித்தது யாவருக்கும் அவரை தெரிவித்தார். திருப்பி அவங்க போய் யோர்தானை கடந்து யோசுவாக்கிட்ட போய் நடந்த யாவத்தையும் சொல்கிறாங்க. அவனுக்கு தெரிவித்து கர்த்தர் தேசத்தை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் சொன்னார். பார்த்தீங்களா, ஒப்பு கொடுக்கலை, அவன் விசுவாசம் பெருகிட்டு. அதனால தான் இந்த வார்த்தையை அவர் எழுதியிருக்கார் ஆவியானார். எப்படின்னா, கர்த்தர் தேசத்தை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு 2 புள்ளி போட்டிருக்கு. தேசத்தின் குடிகளில் நமக்கு முன் சோர்ந்து போனார்கள் என்று அவளோட சொன்னார்கள். தேசத்தின் குடிகள் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். 2 பேரும் வந்து பார்த்து போனதுனால எப்படி நம்மளை பிடிச்சிருவாங்கங்க, நம்மளை கொண்டு போடுவாங்க, நம்மளுடைய தேசத்தை பிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். நம்ம இதில் பார்க்கும் பொழுது அவளை கொஞ்சம் நம்ம யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் அவளை சொல்லியிருக்கு. அதாவது ராகாப் வேசி தான். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்வார்னா, அவள் முக்கியமானவா, அவள் விசுவாசத்தில் அவளுக்கு கூடினது. அதனால் புதிய ஏற்பாடில் நம்ம அவளை அப்படி பார்க்கும்பொழுது மத்தேயு 1:5 மத்தேயு எழுதின நற்செய்தி நூலில் இயேசுவனுடைய பிறப்பில் இவ இருக்க. 6ஆம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை ராகாப்பிடத்தில் பெற்றாள். அப்போ யாருங்க திருப்பி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் அங்கே வந்து இஸ்ரவேல் கோத்திரத்தில் அந்த யூதா கோத்திரத்தில் அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான். அதான் நான் எழுதுகிறேன். எப்படின்னா, சல்மா அந்த போவாஸ் இருக்காமல, ரூத்து கட்டியிருந்தால போவாஸு, அதான் எழுதியிருக்காருன்னா, சல்மோன் போவாசை பெற்றான். ரூத்தினுடைய புருஷன் ஜாத்து அவள் கல்யாணம் பண்ணிருந்துச்சுல ரூத்துக்கு, அவள் போவாசை பெற்றான். அந்த இடத்துல தான் ஈசாய் பிறந்தார். அதான் சல்மோன் போவாசை ராகாப்பிடத்தில் பெற்றான். ராகாப்பிடத்தில் போவாசை பெற்றான். எவ்வளோ வந்துட்டார் பத்தியவா, அவளை விசுவாசத்தில் இருக்கனால அவள் கோத்திரங்களோடு வந்துட்டான். ஆசீர்வதிக்கப்பட்ட கோத்திரங்களோட அவள் இடைப்படுறான். இன்னொன்று பார்க்கும் பொழுது எபிரேயர் 11:30-31 பார்க்கும்பொழுது அவளுடைய நேம் புதிய ஏற்பாட்டில் எப்படி வருங்க நம்ம பார்க்குறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30-31. விசுவாசத்தினாலே எரியோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே, எல்லாமே விசுவாசத்தின் அளவு தான். அது எல்லாமே ராகாப்பனுடைய வேசியும் விசுவாசத்தின் அளவு தான் சொல்கிறா. இவங்களும் விசுவாசத்தை நடத்திடுவாங்க. அதனால் விசுவாசம் பட்டியலில் அவளுக்கு இடம் வந்துட்டு என்ன சொல்கிறா, சரியானபடி அவள் தேவனை கண்டடைகிற இருக்கிறதுனால அந்த விசுவாசத்தின் பட்டியலில் அவளுக்கு இடம் வந்துட்டு. எப்படின்னா, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களுக்கு கூட சேதமாக இருந்தால். அதாவது கீழ்ப்படியாத ஜனங்கள் அந்த எரிகோ ஜனங்கள். அதனால் அங்கே சேதமடையாமல் அவள் விசுவாசத்தில் இருந்ததுனால தான், விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களுக்கு கூட சேதமாகாதிருந்தாள். சேதமாகாதிருந்தாள்னா அப்போ அவளை மட்டும் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த விசுவாசத்தின் அளவுக்கு தக்க அவளுடைய விசுவாசம் பெரியங்க மாதிரி அவளை தேர்ந்தெடுத்தார். அந்த கானானிய ஸ்திரீயை சொல்லிட்டார், உன் விசுவாசம் பெரியதுன்னார். மேசின் கீழ்வழியில் நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்னு சொல்கிறாவா. அப்போ அவள் விசுவாசமும் பெருசு. கானானிய ஸ்திரீ சொந்த ஜனங்களை காட்டிலும் அவள் விசுவாசமும் இதில் ஆண்டு சேர்க்கிறார். அதான் விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேவுக்காரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களுக்கு கூட சேதமாகாதிருந்தாள். அப்போ அவளை பேர் வருது பாருங்கள். இன்னொன்று பார்க்கும்பொழுது யாக்கோபு 2:25 யாக்கோபுலேயும் வருது. யாக்கோபு எழுதின இயேசுவானுடைய சீசனுங்கும் போது அவர் யாக்கோபு எழுதுகிற அந்த நிருபத்தை அதுலேயும் இவளை பற்றி சொல்லியிருக்கு. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாக அனுப்பிவிட்ட போது கிரியில் அல்லவா நீதி உள்ளாக்கப்பட்டால். கிரியை, உண்மையான கிரியை, தூதர்கள் போட்டுக்க. அந்த 2 வேவுக்காரர்கள் தூதர்னு எழுதியிருக்கார். யார்? யாக்கோபு. எப்படி எழுதியிருக்காருன்னா, அந்தபடி ராகாப் என்னும் வேசி தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது, அந்த தூதர்களை வேறு வழியாக அவன் தேசத்துக்கு அனுப்பிட்டான். அப்போ விசுவாசத்தில் எப்படி வரான்னு எழுதி ராகாப் என்னும் வேசி தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாக அனுப்பிவிட்ட போது கிரியில் அல்லவா நீதி உள்ளாக்கப்பட்ட. கிரியை, அதான் விசுவாசம்டா போதாது, அது தகுந்த மாதிரி நடைமுறையில் ஏற்றுக்கொள்கிற மாதிரி விசுவாசத்தின் கிரியை, அந்த கிரியை தான் சொல்லுது. அந்த கிரியை வேறு வழியில் நீங்கள் போயிருங்க, 3 நாள் தங்கி மலையிலேருந்து போயிருங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறா. உங்களை பற்றி உள்ள உண்மையான விசுவாசத்தையும் அந்த தூதர்கிட்ட சொல்கிற, அந்த வேவு பார்க்குறத சொல்கிறா. அதனால தான் அந்த யாக்கோபு இதை பற்றி அழகாக எழுதுகிறார். அப்போ எவ்வளோ இடத்துல இடப்பட்டிருக்கார் பார்த்தீங்களா வேசி.
அந்த ராகப்பெண் வேசி தூதுகளை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியில் அல்லவா நீதி உள்ளவளாக்கப்பட்டால், கிரியை சொல்கிறேன், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுன்னு சொல்கிறேன். அப்போ அவளுக்கு விசுவாசம் இருந்தால் மட்டும் போதாது, அந்த கிரியையில் காமிச்சா. அவங்கள நினைச்சாங்கன்னா அவங்கள உண்மையானதை அவள் சொல்லி முடிக்கிறார். இதோட இந்த அதிகாரம் யோசுவா 2ஆம் அதிகாரம் முடிஞ்சது. அப்போ ராகாப் என்னும் வேசி என்னென்னா, பைபிளில் யேசுவானவர் இந்த சந்தியில் தான் வர்றாரு. அந்த போவாஸ் மூலமாக தான் தாவீதுன்னு வருது. தாவீது வம்சத்தில் தான் யேசுவானவரே பிறக்கிறாரு. ஆனால் யோசுவா எந்த கோத்திரத்தான்னா எப்ராஹிம் கோத்திரத்தான். பிறகு யூதா கோத்திரத்துக்கு மாறுது. அந்த ஸ்டார் ஒவ்வொரு இடத்துலையும் போகுது. அப்போ ராகாப் என்னென்னா முக்கியமான வாதம். பைபிளில் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு பாடல் பாடி இது நிறைய செய்வோம். இஸ்ரவேலின் தூதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் ஆடியாரின் தூதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. வாசல்களின் தூதியோடும் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடும் உம்மை துதித்திடவே பிரவேசித்திட்டோம். நாமத்தை ஒருமித்துமே உயர்த்தியே போற்றுகிறோம். இஸ்ரவேலின் தூதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் ஆடியாரின் தூதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. இஸ்ரவேலின் எக்காலமாக ஆரவாரத்து முழக்கத்தின் மேல் எரிகோவின் அலங்கம் விழுந்தது போல இப்போ சத்ருவின் கோட்டைகளை இடித்து தகர்த்திடுமே. இஸ்ரவேலின் தூதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் ஆடியாரின் தூதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. கிருபையின் மகிமைக்குமே எம்மை புகழ்ச்சியாய் முன்குறுத்தீர். எம் சுதந்திரத்தின் அச்சாரமாக எம்மை மீட்கவே முத்தரித்தீரே. ஆவியானவரால் இஸ்ரவேலின் தூதிக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இந்நேரம் ஆடியாரின் தூதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. இந்நேரம் ஆடியாரின் தூதிகள் மத்தியில் இறங்கி வந்திடுமே. ஜெபம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, பரிசுத்த பிதாவே, ஏசப்பா, நீங்கள் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இஸ்ரவேலின் துதிக்குள் வாசம் பண்ணுகிற தேவன். எங்கள் துதிகள் மத்தியிலே நீர் வாசம் பண்ணுவதற்காய் கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா, கோடா கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே வசனங்களை எனக்கு தியானிக்க இருந்தோம். ஆவியானவர் ஆண்டவரே எங்களுடைய விசுவாச வளர்ச்சியை நீங்கள் பெருக செய்வதற்காக நன்றி அப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ராகாப்பெண்ணும் வேசியை ஆண்டவரே நாங்கள் காண்கிறோம். ஆனால் எவ்வளோ உத்தமமாக இருந்து தேவன் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவர்களை ஆண்டவரே அவள் தன்னுடைய குடும்பத்தை முழுவதும் காத்து கொண்டாள் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அது ஆண்டவரே கிறிஸ்து அதில் வருவதற்கு நீ அவளும் காரணமாக இருந்தாள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, கோடா கொடி ஸ்தோத்திரம். எங்களிலே குறைகள் குற்றங்கள் உண்டு, மன்னிங்க. சாந்த குணத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. பரிசுத்தாவியானவர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டுமா செபிக்கிறேன்ப்பா. சுத்த இருதயத்தை தாங்க. நிலவரமான உம்முடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.